கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினர் காலில் விழுந்து மன்னிப்பு கோரிய விஜயின் செயல்பாடு குறித்து எமது செய்தியாளர் கண்ணதாசன் எழுப்பிய கேள்விக்கு சிதம்பரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவங்க குடும்பத்தினர் காலில் விஜய் காலில் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதை எப்படிமா பார்க்குறீங்க? அவர் தெரியாமல் செய்ய தப்புக்கு மன்னிப்பு கேட்குறாரு. அவருக்கும் தெரியாமல் அறிஞ்சு பண்ணிட்டாரு. இது நடக்கும் தெரியாது. மனசறிஞ்சு மன்னிப்பு கேட்கும்போது மன்னிச்சிடணும். நம்மளும் அது உயிர் போகும்னு அவருக்கும் தெரியாது. அதை நம்ம மன்னிச்சாதான் அவர் மறுபடியும் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். இது மாதிரி இன்னொரு அசம்பாவிதம் நடக்காமல் அவரும் பார்த்துப்பார். ஒரு பரிதவிப்பில் அவர் மனசு கேட்கல. அந்த ஒரு இதாகப்பட்டது அவர் காலில் விழுந்து அந்த ஒரு குற்ற உணர்ச்சி அவருக்கு தாங்கலை. அதை நிறைவேற்றினா நம்மளுக்கு ஒரு மனசு திருப்தி கிடைக்குமே, ஒரு இது நிம்மதி கிடைக்குமேங்கிற ஒரு இதை செஞ்சுருக்காரு. அது மேலே ஒரு தப்பு மனசாட்சி உறுத்தினத்தோடு தான் அவர் இந்த மாதிரி அவங்க காலில் அவர் தப்பு அவர் மேலே இருக்கோ இல்லையோ, அது சதி திட்டமோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த கூட்டம் நம்ம போட்டதுனால இத்தனை உயிர் போயிருக்குங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதுக்காக அவர் மனசாட்சி உறுத்தலால் ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கிறது சரியான விஷயந்தான். இது ஒரு சிறந்த அரசியல்வாதியாக வர்றதுக்கான ஒரு இதை குறிக்குது. கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினர் காலில் விழுந்து மன்னிப்பு கோரிய விஜயின் செயல்பாடு குறித்து சிதம்பரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.